அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்குது? ஸோ கன்னிராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு இந்த வாரம் எனர்ஜியானது கொஞ்சம் ஒரு புரோக்கன் ஹார்ட்டடாக இருப்பாங்க. ஏதாவது மனசு உடையிற மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கலாம், அந்த மாதிரியான மனிதர்களை மீட் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்க கொடுத்த தாக்கம், அந்த பிரச்சனைகள் கொடுத்த தாக்கத்துலேருந்து வெளியே வராமல் கொஞ்சம் அதிலே உழண்டுட்டு இருக்க மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கும். ஏதோ ஒரு பெயின் இருக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கும். இது முழுக்க முழுக்க பயங்கரமான நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்குது. இதை அவங்க ரிலீஃப் பண்ணியா ஒன்றும் அப்படின்னா என்ன மேம் பண்ணணும்? ஸோ கண்டிப்பாக இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணணும்னா, இவங்க அதுலேருந்து வாக் அவே பண்ணணும். ஸோ அதாவது ஒரே ஒரு ரூம்குள்ளே உட்காந்துட்டு வாக் அவே பண்ணணும்னு நினச்சா முடியாது. வேறு ஏதாவது அந்த ரூம்லேருந்து வேறு எங்கேயா ஷிஃப்ட் ஆகணும். ஸோ எந்த பர்டிகுலர் ஒரு ஏரியாவாக இருக்கட்டும், பர்டிகுலர் ஏரியாவில் பிரச்சனையாக இருக்குது, அந்த பர்சன்கிட்ட பிரச்சனையாக இருக்குது, இல்லை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் பிரச்சனையாக இருக்குன்னா, ஸோ அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான ப்ராசஸ் பண்ணாலே போதும். இவங்க அதை மனதார நான் இதுலேருந்து வெளியேறணும் அப்படின்னு நினச்சா போதும், யூனிவர்ஸ் அதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். ஸோ அப்போ அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணும்போது அது துஷ்டனை கண்டா தூரம் விலகணும். இந்த ப்ராசஸ் மட்டும் பண்ணாலே போதும். இந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த டெம்பரவரியான ஒரு பெயின் அதுலேருந்து ரிலீஸ் ஆகிடுவாங்க.